நாட்களெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ரிமைன் பண்ணிக்கிட்டே இருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை ரிமைன் பண்ணி கொண்டே இருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை ரிமைன் பண்ணி கொண்டே இருங்க. நினைத்து கொள்ளுங்கள். மறுபடி ரிமைன் அப்படின்னா நினைவூட்டு கொள்ளுவது, நினைச்சுக்கிறது, நினப்பு வச்சுக்கணும். சிலுவை மேல நினப்பு இருக்கணும், ரத்தத்து மேல நினப்பு இருக்கணும், அவருடைய மரணத்தின் மேல நினப்பு இருக்கணும், அவருடைய உயிர்த்தெழுதலை தான் நினைக்கணும். மற்றதெல்லாம் நினைக்கக்கூடாது. உலகத்தில் பல காரியங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, அதே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நினப்பு எங்கே இருக்கணும்னா சிலுவையில் இருக்கணும். நினப்பு எங்கே இருக்கணும்னா ரத்தத்தின் மேலே இருக்கணும். நினப்பு எங்கே இருக்குன்னா அவருடைய ஆப்புகள் பாய்ந்த அந்த கரத்தின் மீது இருக்க வேண்டும். நினப்பு எங்கே இருக்குன்னா உங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு மீது இருக்க வேண்டும். நினப்பு எங்கே இருக்குன்னா இயேசு உங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறதுல நினப்பு இருக்கணும். இப்படிப்பட்ட நினைவுகள்லாம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் உங்கள் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். கோணலான வாழ்க்கையை கூட அவர் நேராக மாற்றி விடுவார். கரடு முரடா இருக்கிற உங்க வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து சமப்படுத்தி விடுவார். பள்ளங்கள் இருக்கிற உங்க வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து அது சமமாக்கி விடுவார். குன்றுகளும் மேடுகள் நிறைந்த உங்க வாழ்க்கையை ஏற முடியலையே, முயற முடியலையே, முன்னேற முடியலேன்னு தவிக்கிற அந்த மேடுகளை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைக்கும் போது அவைகள் சமப்படுத்தப்படும், குன்றுகள் தாழ்த்தப்படும், பள்ளங்கள் நிரப்பப்படும், கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும். கரங்க